இது வந்து ஊற வச்சு துவைச்சு அலசி புழிஞ்சு கொடுக்குது. அது நார்மலாக 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும். இதில் துணி தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி, அது கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னா இதில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 3 வந்து பார்த்தீங்கன்னா டெலிகேட்டட் சாஃப்டான ஐட்டம்ஸ் தான் 3. 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் லோவில் செலக்ட் ஆகும். உள்ள சுத்தத்தில் இம்பலர் இந்த அளவுக்கு தான் நீங்கள் போடணும். அதுக்கு மேலே போடக்கூடாது. அந்த தட்டு அங்கே இருக்குல்ல, இந்த அளவு தான் போடணும். அதுக்கடுத்து 5 அதே மாதிரி தான், அதுக்கும் வாட்டர் லெவல் லோவில் தான் செலக்ட் ஆகும். ஸ்டெயின் வாஷ் கரவுல ஐட்டம்ஸ் தான் இதில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 6 வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ வாஷ்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் ஹையில் எடுத்துக்கும், ஃப்ரீ வாஷ் நடக்கும். ஏதாவது காஸ்ட்லியான மெட்டீரியல் போடுறோம்னா இதில் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 7 வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன் ஐட்டம்ஸ் கம்ப்ளீ சொட்டு அந்த மாதிரி போடுவோம் 7. அதுக்கடுத்து 8 வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு. 9 வந்து பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் அண்ட் ஸ்பின் மட்டும். இப்போ நான் வெளியில் துவைச்சிடும் வெறும் அலசி புழிஞ்சு மட்டும் இன்னும் 9. 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரையர் மட்டும். 11 வந்து பார்த்தீங்கன்னா சோக் அண்ட் வாஷ் மட்டும் ஊற வச்சு துவைச்சு கொடுக்குறது. 12 வந்து பார்த்தீங்கன்னா அக்வா ஸ்டோர்னு தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிரு. ப்ரோக்ராம் ஒன்று தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் துணி உள்ளே போட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே தண்ணி நிற்கிது, இதோட போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் ஹையில் தான் போய் எடுக்கும். டைம் வந்து கூடுதலாக தான் எடுக்கும். சரிங்களா? இப்போ இனிமேல் போட்டிங்கன்னா கீழே முதல்ல டியூப் ஓட்டை போட்டு தண்ணி கீழே அவ்வளோ தரமட்டத்தோட போகிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்படி போட்டிங்கன்னா தான் தண்ணி நல்லா வெளில போகும் ஒன்று. சரிங்களா? இதே இப்போ எக்ஸ்பிரஸ் வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் 1ல் இந்த எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கு பாருங்க, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் தான், 45 நிமிஷம் 50 நிமிஷம் தான் செலக்ட் ஆகும். சீக்கிரத்தில் துவைச்சு கொடுக்கும். இதில் இப்போ 40 நிமிஷம் டைம் ஆகுது எடுக்குது காமிக்குது அப்படின்னா 2 தடவை தண்ணி எடுக்கும். துவைக்கிற ஒரு தடவை, அலசுற ஒரு தடவை. அந்த டைம் வந்து இதில் காமிக்காது. இப்போ டேங்க் ஹைட்டில் இருக்குது, இப்போ 2 மாடி 3 மாடி ஹைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டைமிங்க்கு தண்ணி ஒரு 2-3 நிமிஷத்தில் ஃபில் ஆகிடும். இப்போ நீங்கள் எந்த ஃப்ளோரில் தான் வச்சு இங்கே தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகும் ஒரு வாஷ் ஃபுல்லாக வரதுக்கு. அப்போ 20 நிமிஷம் ஆயிரும். இப்போ ப்ரோக்ராம் ஹெவிக்கு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரோக்ராமுக்கு அழுக்கு நிறைய இருக்குன்னா அதுவே வந்து 3 தடவை தண்ணி எடுக்கும். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கூடுதல் தான் ஆகும். அதனால் வந்து அது அதில் செட் ஆகிறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. இப்போ துணி உள்ளே போட்டாச்சு. இதை ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் வந்து சென்ஸ் ஆகும். துணியோட வெயிட் எவ்வளோ இருக்கும். நார்மல் துணி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பேண்ட் ஷர்ட்னா ஒரு 4 செட்டு போடலாம். வெறும் சாரீஸ் மட்டும் போகிறோம்னா பூனம் சாரீஸ்னா ஒரு 8 சாரீஸ், டபுள் காட் பெட்ஷீட்னா 2, சின்ன பெருசு எல்லாம் கலந்து போகிறோம்னா ஒரு 12-15 துணி வரைக்கும் போட்டுக்கலாம். உள்ள இடம் இருக்குன்னு சொல்லி திணிக்க கூடாது, சும்மா போல தான் போட்டிருக்கணும். அப்படி போட்டால் தான் வாஷ் நல்லா இருக்கும். உங்க வீட்டில் யூஸ் பண்ணதானே? அது வேறக்கா, அது வேற, இது வேற. சரி சரி. நிறையா இருக்கு. அதை நான் பார்த்து நல்லதாக எடுக்கணும், பழசே எடுக்கக்கூடாதுல்ல, புதுசாக நல்லா எடுக்கணும்னு எடுத்துச்சு. அது சரி நம்ம இது பண்ணிட்டு இருந்தால் சரியா போய் இதில் என்ன இருக்கு? இந்த கவர் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை தண்ணி இது படிச்சுனா திரும்ப பிடிச்சிடும்ல, அதனால இங்கே பைப் இருக்குல்ல,